ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே, உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுதே, கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ. அஞ்சு கரங்களே அபயங்களே, ஐந்து கரங்களே அபயங்களே, ஐந்து கரங்களே அபயங்களே, கஜமுகன் விழியில் காருண்யமே, கஜமுகனின் காருண்யமே, அருளும் பாதம் சரணங்களே என்று ஐந்து கரங்களே அபயங்களே. யானை முகத்தோடு நம்மை காப்பவன், தேவாதி மூவருக்கும் அவன் மூத்தவன், தேவருக்கும் அவன் மூத்தவன், மத யானை முகத்தோடு நம்மை காப்பவன், தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவன், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன், ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன், அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள், அசைகின்ற துதிக்கையிலே வரம் இறைப்பவள், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார், அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்தே அந்த ஐந்து கரங்களே அபயங்களே, ஐந்து கரங்களே அபயங்களே. மடியிலே ஈரேழு புவனங்கள் அவன் பிடியிலே, ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே, ஈரேழு புவனங்கள் அவன் மடியிலே, ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே, ஈரேழு புவனங்கள் அவன் பிடியிலே, ஆரம்பமே அறிவின் கணநாயகா, வரும் நாயகா, அடுத்தல்ல முடிவல்ல வரும் நாயகா, அறிமுக குருதேவன் திருமுகம் தனம் காண, அறிவன குருதேவன் திருவுள்ளம் தடை காண, அறியாத சிறியேனை தினம் பாட வைத்தே அந்த ஐந்து கரங்களே அபயங்களே, கஜமுகன் வீதியில் காருண்யமே, கஜமுகன் வீதியில் காருண்யமே, அருளும் பாதம் சரணங்களே என்று ஐந்து கரங்களே அபயங்களே, ஐந்து கரங்களே அபயங்களே. உலகத்தில் மூன்று தொழில்கள் ஆக்கல் அளித்தல் காத்தல், உலகத்தை படிப்பவனும் பிரம்மதேவ நிவார் நால்வகையோனி, எழுவகை தொற்றம் 84 லட்ச ஜீவராசிகள், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் பிரம்மனால் படைக்கப்பட்டவை, அளிக்கும் தொழிலை மேற்கொள்ளோட மாமன் சிவனார் இந்த உலகத்தையே மற்றும் குர்மம் வராகம் வாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களுக்கு சொந்தக்காரான மகாவிஷ்ணு கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மகாவிஷ்ணுவை வணங்கினாலும் வந்து இறங்கியிருக்கக்கூடிய இடமோ குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலத்திற்கு சொந்தக்காரனோ முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகன், தமிழுக்கும் முருகனுக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமை. உயிரெழுத்துக்கள் 12 முருகனுக்கு கரங்களாகும், உயிர் மெய்யெழுத்து 18 முருகனுக்கு கரங்களாகவும், ஆயுத எழுத்து 1 முருகனுக்கு கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகவும், தமிழுக்கும் முருகனுக்கும் தமிழனோடு ஒரு ஒற்றுமையாக இருக்கின்றார் எம்பெருமான் முருகப்பெருமான். அதனால்தான் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழுக்கு கடவுள் என்று வகுத்து வைத்தார்கள் முன்னோர்கள். அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் முருகன் கதையின் கதாநாயகன். இக்கதையவே நடத்த வேண்டும் என்றால் முதலில் என்னுடைய கழகத்திற்கு அவர் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முருகனை வணங்கி கழகத்தை ஏற்படுத்தலாம். நாராயணா. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி
கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராடுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் சூடுவோம். நித்தமும் பாலிலே நீராடுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் சூடுவோம். திருநீரில் தத்துவம் கந்தையன்போம், திருநீரில் தத்துவம் கந்தையன்போம். ஆடில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சதுரகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மைதீட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோ. பன்னிரு விழிகளில் மைதீட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோ. திருமார்பின் ஒளி வீசும் கவசமிட்டு, திருமாவில் ஒளி வீசும் கவசமிட்டு, தேன் சிந்து முல்லைப்பு மாலை அணிவோ. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திருப்பாதம் வணங்கும் போதே, தங்கள் திருப்பாதம் வணங்கிடும் போது தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது. தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து, ஏழு சுரம்பாடும் கிங்கினி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து, ஏழு சுரம்பாடும் கிங்கினி சலங்கை கட்டி. வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து, அந்த ராஜாதி ராஜனுக்கு சூட்டுவோம். அந்த ராஜாதி ராஜனுக்கு ஊற்றுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கலகத்தை சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. ஆளோலும் பெண்மணியாளுடைய குரலோசி இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால், அந்த பெண்ணை நேரில் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருப்பாள். பார்த்தாலும் வார்த்தை ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி இப்படி ஆடல் அழகிகள்லாம் பார்த்து ஆசை வராத நாரதற்கு இந்த பெண்ணை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. காரணம், இவள்தான் நன்னுடைய கலகத்திற்கு ஏற்ற ஒரு உறுதுணையாக இருப்பாள். ஆக இவள் யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்பதை ஆராய்வதற்கு முன்பாக இவளுடைய குரல் வளத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயம் இவளுடைய அழகை வர்ணித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளேன். ஆகையால் இவளுடைய அழகை அத்திப்பழத்தின் மூலமாக வர்ணித்து விட்டு பிறகு இவள் யார் என்பதை உற்று நோக்கலாம். அத்திப்பழம் சிகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சிகப்பா,
ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா. இப்பெல்லாம் சிகப்பா தந்தை அத்தமாக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே நிலவே வெண்ணிலவே மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போது மாறாது இப்போது நந்த பூ. அத்திப்பழ சிகப்பா எங்க அத்தமக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா. தொகை முடமல்ல சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா. ரெக்கை அடிக்குது நெஞ்சு துடிக்குது இந்த உலகிற்கு வந்திரமா. உத்தரவு போட்டுவிடு உத்தரவு போட்டுவிடு. உத்தரவு போட்டுவிடு யோசிக்க நேரம் இல்ல. ஒத்திகையே பார்த்து புட்டா நெத்தையில் துக்கம் இல்ல. அடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி. கட்டாயம் இன்னைக்கு சாமத்தில் இருக்கு சங்கதி. அத்தி போல சிகப்பா எங்க அத்தமக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. ஏத்தி வச்சே இவ கொத்த வச்ச பண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சு குத்த வைக்க பண்ணு காத்திருந்தா. குத்து விளக்கிற்கு என்னை தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு தன்னை தந்தா. காத்திருந்தே நான் காத்திருந்தே காத்திருந்தேன் காத்திருந்தேன் கண்ணிகளி எட்டுமே. நான் புத்திருந்தேன் புத்திருந்தேன் உடனோட கட்டுமே. ஆடி ஆத்திரமல்ல அவசரமல்ல உள்ளையில் இருக்கு விருந்து. உள்ளையில் இருக்கு விருந்து. அத்தி பல சிகப்பா எங்க அத்தமக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே 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 எப்போது மாறாது இப்போது நான் அந்த பூ. அத்தி போல சிகப்பா கண்ணை அத்தமாக சிகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. அந்த வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒன்ன கண்டு திகப்பா. ஆதியில் கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 மாதர்களை கொடுத்த வாக்கின்படி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளி கந்தனுக்காக விதைக்கப்பட்ட இந்த திணைச்சொலை மத்தியிலே காவலை மேற்கொண்டு ஆளோளம் சோ என்று ஆயுளொட்டி கொண்டிருக்கிறாள். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் என்பது ஒன்றை நடத்தியே தீர வேண்டும் என்று கச்சை எட்டி காத்துக் கொண்டிருக்கிறார் நாரதர். காரணம் இன்று என்னுடைய கழகம் இங்கிருந்துதான் ஆரம்பம். ஆக என்னுடைய கழகத்தை சுலபமாக முடிக்க வேண்டும் என்றால் ஆளோளமாடு மென்மணியாளுடைய அழகை முருகனிடத்தில் தூது சென்று விட்டால் மட்டுமே என்னுடைய கழகத்திற்கு அவர் உறுதுணையாக வருவார். ஆக இவருடைய அழகை முருகனுக்கு பூங்காற்று மூலமாக தூது விடலாம். ஹலோ பூங்காற்றே அந்த ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ. தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. பூங்காற்றே கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழ
ஆயிரம் ஜென்மம் நீ எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்குமா? நம்மை பிரிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை. காத்த பிடிச்சு கையில வைக்கும் ஆளும் இல்ல. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவோம். பூங்காற்றே என்ன பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ. தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. மட்டும் தனிச்சிருந்தா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா கூடவே வந்திருப்பேன். ஏ ரோஜா ஏ ரோஜா ஏ ரோஜா. வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி. எந்த ஊரு போயிருக்கே விலாசம் தெரியலடி. கண்ணீர் எழுதி வச்சேண்டி காத்தோடு அனுப்பி வச்சேண்டி. கண்ணீரில் எழுதி வச்சேண்டி காத்தோடு அனுப்பி வச்சேண்டி. என்னோட மீனாட்சி நான் சொன்னது என்னாச்சு? ஒத்தையடி பாதையிலே புருஷனந்துங்கையிலே ஒத்தையடி பாதையிலே புருஷனந்துங்கையிலே முத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு முத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. கத்தால காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. கத்தால காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா. வாக்கப்பட்ட பொண்ணு மன பின்னே போகுதம்மா. சொரு கொண்டு போற உள்ள அந்த சும்மாட எனக்கு. சொரு கொண்டு போற உள்ள அந்த சும்மாட எனக்கு. சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. சொரு கொண்டு போற உள்ள அந்த சும்மாட எனக்கு. மதுரை மறி கொழுந்தே மனதூரு மல்லிகையே. மதுரை மறி கொழுந்தே மனதூரு மல்லிகையே. மனது மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே. மனது மயங்குதடி மயக்கும்படி நிக்காதே. அரங்கும் தானுறங்கும் ஆறுகடல் மீனுறங்கும் சீரங்கும் தானுறங்கும் திருவாறு தேருறங்கும். நானுறங்க வழி இல்லையே மானே இறைவள் நாடகத்தில் ஊமையடி நான். சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதடா. சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதடா. அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதடா. சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதடா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா. அது அத்தனையோ ஒண்ணு போல மின்னுமா. பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தாட கோயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட படுத்த களை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா. படுத்த களை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா. நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு. எனக்கு இங்கு என்ன உண்டு? நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு. எனக்கு இங்கு என்ன உண்டு? ஏன் படைத்தானோ இல்லை மனதில் எனக்கோ நிம்மதியில்லை. வேண்டினா வேண்டு வரும் தருபவனு அம்மா அம்மா. வேண்டினா 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 வேண்டு வரும் தருபவனு அம்மா அம்மா. எனக்கு ஒரு வரம் தருவாயா? காதலியே கொண்டு வருவாயா? தென்மலை காற்று
உள்ளம் இருக்கும் வீட்டில நல்ல உள்ளம் இல்ல கட்டி காவல் மீறி ஆவல் ஓடுதே பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி வா தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே உலகத்தில் ஒரு குச்சி கொளுத்தி பார்க்க முடியுமா? டேய் அதுக்கு பேர் பெருமை இல்லையா? அதுவும் பெருமைதான் குச்சி கொளுத்தி அது விடுறதா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது நான் என் மனசுல அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கேன். உன்னை அப்புறம் வந்து தம்பி நீங்க தம்பி நீங்க நாரதரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தண்ணி அடிக்காம இருந்தாவே நல்ல நாரதர் தான். அப்புறம் நாரதர் கூட தண்ணி அடிச்சிட்டு வர்றாங்களா? சரி இப்ப நான் கேக்குறேன் உலகத்துல எல்லா சாமிக்கும் கோயில் கட்டி கும்பிடுறீங்கல்ல? ஆமா நாரதர் சாமிக்கு சமம் தானே? நாரதர் போனாருன்னா தேவசபையில நாரதருக்கும் ஒரு இடம் இருக்குமா? ஆமா அப்பேற்பட்ட தன்மை படைத்த நாரதருக்கு மகாலட்சுமி அந்தப்புறம் வரைக்கும் போறக்கூடிய கண்டிப்பா அப்ப நாரதர்னா பெரிய கடவுளுக்கு சமம் தானே? ஆமா பூமியில நாரதருக்கு மட்டும் எங்கேயும் கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க? கட்டலாம் கட்டலாம் என்ன இழுவ கட்டலாமா கட்டக்கூடாதா? அவ்வளவுதான் அந்த ஊரே செதறி ஓடிடும் அப்புறம் பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா சாமி பேர் வைக்கிறாங்கல்ல? ஆமா கந்தன் கடமன் ஆறுமுகம் சுப்பிரமணி எல்லா பேர் வைக்கிறாங்கல்ல? அப்படின்னு வைக்கலாம். நாரதர்னு பூமியில பிறக்கிற எந்த பிள்ளைக்காவது பேர் வைக்கிறாங்களா? ஏற்கனவே குடும்பத்துல பிரச்சனை இது நாரதர் பேர் வச்சு மேற்கொண்டு கலவரம் உண்டாகிறதுக்கா? நீங்க எல்லாம் காலையில நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்கல்ல? வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டு பூஜையில உங்க குலசாமி போட்டா வச்சு சாமி கும்பிட்டுருப்பீங்க. ஆமா அத ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி விட்டு நாடத்தை முடிக்கிறதுக்குள்ள என்னைய ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வச்சு உங்க சாமி அறையில வச்சு கும்பிட்டு பாருங்க உங்க குடும்பம் எப்படி வரும். ஆகா சூப்பரா இருக்கும். சாமியார்ல வைக்கலாம் ஒரு இடத்துல வைக்கலாம். வீடு கட்டணும்னா மேல கொண்டு உச்சில வச்சு கட்டி தொங்க விட்டுறலாம். எதுக்கு என்னை பார் யோகம் வரும்னா திருஷ்டிக்கு. அட ஏங்க நீங்க நாரதர்னாலே கலகம். இதுதானே உங்கள் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவம் என்ன தெரியுமா? இன்பமும் துன்பமும் இரண்டரை கலந்ததுதான் மனித வாழ்க்கை. ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு பணத்தை தான் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் மகிழ்ச்சியாவே இருந்தா அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியாது. எவன் ஒருவன் கஷ்டப்பட்டு அதன் பிறகு வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கிறானோ அவனே வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தவன் என்ற அர்த்தம். ஆகையா வெயிலினுடைய அருமை எப்படி நிழலுக்கு சென்றால் தெரியுமோ அதுபோல நாரதர் ஆரம்பத்தில் கலகமாக இருந்தாலும் முடிவிலே அதில் ஒரு இனிமையான நன்மையாக இருக்கும். மூத்தர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னாலே திவர்க்கும் முன்னாலே இனிக்கும் என்பார்கள். ஆகையால் இவளுடைய அழகை இருக்கக்கூடிய இடமோ குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தில் இப்பேற்பட்ட நதிகளுக்கு மத்தியில் இவளை வர்ணிக்க வேண்டுமென்றால் நதியோரத்தின் மூலமாக நதியோரமோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரமோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் வெண்ணிற மேகம் வால் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன வெண்ணிற மேகம் வால் தொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ 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 வந்தது முன்னாட்டம் பசுமுத்திரை உள்ளாட்டம் ஏன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கையே அல்லே நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரமோ லலலா 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 தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி
நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்று நூலிட என் மனம் சொல்ல ஆனந்த ஆனந்த என் சொல்ல லாலல லாலல லாலா உயர்ந்த குலத்துக்கு நன்றி நன்றி உயர்ந்த தந்தனானா ரந்தனானா 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 புஞ்சை ஒன்று நஞ்சை ஒன்று பொங்கி வரும் கங்கை ஒன்று பஞ்ச மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை நம்ம பாரதத்தில் தோத்து சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி ஒன்று ஜாதிக்கொரு சங்கம் ஒன்று நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை சன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை போடா தந்தனானா 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 வனத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் என்று கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீரின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவையெல்லாம் யாருக்கு சொந்தம் என்றைக்கு மாறும் கைகளிலே ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்தராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் என்று போராடு வானகம் மையகமும் எந்த கைகளில் என்றாடு உண்டு முல்லை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் எனக்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் தோற்று சண்டை தீரவில்லை ஆத்துக்கு பாதை என்று யாரு தந்தது தானாக பாதை கட்டி நடக்குது அதுக்கு பாலம் இங்கு யாரு தந்தது தானாக பாலம் வந்து நடக்குது காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தானாக பாட்டு வந்து படிக்குது எண்ணிய யாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் கண்ணுக்குள்ளே காலையில் தோன்றோ சூரியன் போலே பொன்னொலி வீசும் கண்ணுக்குள்ளே எலை வந்து சேராதா எலையும் வந்து தீண்டாதா தங்கை வெக்கை பாயாதா காவிரியோடு சேராதா பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா உண்டு முல்லை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் எனக்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் தோற்று சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி ஒன்று ஜாதிக்கொரு சங்கம் ஒன்று நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை சனோ நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை போடா தந்தனானா 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 சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் நிறைந்த செல்வம் பற்றிருந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள் அந்த மிகுந்த தேவர் தும்பி முழங்க வரும் அந்த மிகுந்த